உங்கள் செய்ய வேண்டியவை பட்டியல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் செய்ய வேண்டிய பட்டியலை யார் முடிவு செய்கிறார்கள்? சிலர் சொல்வார்கள், எங்கள் உயர் அதிகாரி என்ன சொல்கிறாரோ அதுதான். மற்றும் சிலர் சொல்வார்கள், சமையல் செய்யணும், துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், அதே வேலைகள்தான். ஆனால் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள், உங்கள் நாளை தேவனுடைய வார்த்தை வழிநடத்துகிறதா? வேதாகமம் நமக்கு வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 மற்றும் 2 சொல்கிறது, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் சோஸ்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அப்படியானால் ஜபம் உங்கள் நாளில் ஒரு முக்கிய இடம் பிடிக்கிறதா? நீதிமொழிகள் 31 அதிகாரம் 27 சொல்கிறது, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். நீங்கள் உங்கள் பொறுப்புகளை உண்மையுடன் நிறைவேற்றுகிறீர்களா? ரோமர் 12 அதிகாரம் 13 சொல்கிறது, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். நீங்கள் பிறரிடம் இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? இதற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான செயலில் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படியானால் உங்கள் நாளை தேவனுடைய வார்த்தை வழிநடத்த அனுமதிக்கிறீர்களா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, எங்கள் நாட்களை நாங்கள் எங்கள் விருப்பப்படி திட்டமிட்டு வாழ்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையை உமது வார்த்தையின்படி வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். ஜெபத்தை எங்கள் நாளின் முக்கியமான இடத்தில் வைக்க உதவி செய்யும். எங்கள் பொறுப்புகளை உண்மையுடன் நிறைவேற்றும் மனதை நீர் எங்களுக்கு தாரும். பிறருக்கு உதவும் இரக்கமுள்ள இருதயத்தை எங்களுக்குள் வளர்த்தருளும். எல்லாவற்றிற்கும் மேலாக உமது வார்த்தையை தினமும் வாசித்து அதன்படி வாழும் வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 7 அக்டோபர் 2024 நான்சி டிமோஸ் வோல்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.